வணக்கம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இனிமேல் லக்ன பலன் போட போகிறோம். நான் சொல்லியிருக்கேன் கடந்த மாதத்திலேயே. ராசி பலன் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய ராசி இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கும். லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஜாதகத்தில். அப்படி பார்க்குற போது நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா எந்த ராசியில் வரலான்னு பாருங்கள். பட் பர்டிகுலராக நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு போனால் மாதமும் சொன்னேன். இந்த மாதம் ஒரு கின்ஸ் கொடுக்குறேன். லக்னம் தான் நமக்கு பிறக்கும்போது உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தாலும் அந்த நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஜாதகம் தான் லக்னம். இந்த லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கிறது. லக்னங்கிறது நம்முடைய உயிர். ஸோ இந்த உயிர் இருக்கிறது இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்புக்கோ மற்றவதுக்கோ மதிப்பு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லக்னத்தினுடைய சுழற்சி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும். அப்படி பார்க்குற போது ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற லக்னம் தான் முக்கியம். உங்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது சுருக்கமாக பார்க்குற போது, இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிரகங்கள் பூரா சஞ்சரிக்கிறாங்க. ஒரு பக்கம் புதன், ஒரு பக்கம் சுக்கிரன், ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன், அதுக்கப்புறம் சனி பகவான். அத்தனை கிரகங்களும் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எப்பவுமே 11ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆகிறது, அது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதை சொல்லுவது. லைஃப்பில் நமக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விரும்பி செஞ்சாலும் சரி, விரும்பாமல் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதையெல்லாம் அடையணும் அல்லது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு. யார் வீட்டுக்காவது நீங்கள் கெஸ்ட்டாக போகிறது அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், மற்ற ஈவெண்ட்லேயோ நிகழ்ச்சிகளையோ நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே அல்ல, நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம் இது அத்தனையுமே இந்த மாதம் நல்லா இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமையும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆக 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை இது அத்தனையுமே இந்த மாதம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ரொம்ப அலர்ட்டாக இருங்க. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, உங்களுக்கு நீங்கள் உங்களோட அசைன்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கெட்சை போடுங்க. அது பிரகாரம் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இந்த நீங்கள் டயத்தை ஒதுக்கி இந்த ராசி பலன், லக்ன பலன் பார்க்குறதெல்லாம் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அன்ஃபேவரபுளாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக
சொத்து விற்காமல் இருந்தது விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் வந்து லைஃப்பில் இது வரைக்கும் பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னு நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு லோன் அமையுமானா கடன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி கிடைக்காமவங்களுக்கு எதிர்பாராத விதமாக பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஜெயிப்பீங்க. வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு, வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் ரிசல்ட் வந்தால். அது மட்டுமல்ல, ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுவுமே இந்த மாதம் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் அமையும். இது அத்தனைக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனி பிஸ்னஸ் யார் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில் சுய தொழில் பண்ணாலும் சரி, லார்ஜ் ஸ்கேலில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லையோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களால் இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய உண்டு. உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆகா, என்டர்டெயின்மெண்ட் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குன்னா நோயிலேருந்து விடுபட வேண்டிய மாதமாக இது இருக்கும். அதுலேயும் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் இருந்தாலும் கடன் குறையும். இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நன்றி, வணக்கம்.